ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோம். ஏப்ரல் 1, 2026 அமலுக்கு வரக்கூடிய பேன் கார்டு சம்மந்தமான ஒரு அப்டேட்டு தான். அதாவது இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போதும் ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பேன் கார்டு கொடுத்தாகணும். பட் இப்போது அந்த லிமிட்லேருந்து கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அந்த அதிகப்படுத்துறதுனால நிறைய பேருக்கு டேக்ஸ் சேவிங் முதற்கொண்டு எல்லா ஃபெசிலிட்டியும் வந்து சேரும். ஸோ அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் முக்கியமாக இப்போ நீங்கள் ஒரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்கன்னா பேன் கார்டினுடைய லிமிட் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இப்போ வந்து 10 லட்ச ரூபாயா இருக்குது. பட் இதை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. எவ்வளோ அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவலும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸ் இந்தியா தரப்பில் இருந்து ஒரு டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன் வரைவு நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இது ஏப்ரல் 1, 2026 அமலுக்கு வரப்போகுது. ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். அக்கார்டிங் டு த ப்ரொபோஸ்ட் இன்கம் டேக்ஸ் ரூல் 2026, கோட்டிங் ஆஃப் பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் வில் பி மேண்டடரி ஃபார் மேக்கிங் கேஷ் டெபாசிட்ஸ் ஆர் வித்ட்ராவல்ஸ் அக்ரிகேட்டிங் டு ₹10 lakh ஆர் மோர் இன் ஏ ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தற்போது என்ன லிமிட் இருக்குது அப்படின்னா 50,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் கேஷ் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய பேன் கார்டு அவசியம். அது பேங்க்கில் போயிட்டு நீங்கள் 50,000 ரூபாய்க்கு மேலே பண்ணீங்க அப்படின்னா. ஆனால் ஏப்ரல் 1, 2026 10 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு பேன் கார்டு தேவையில்லை. கேஷ் டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் ஏ ஃபினான்ஷியல் இயர், ஒரு நிதி ஆண்டில் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே டெபாசிட் பண்ணால் மட்டும்தான் பேன் கார்டு தேவை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இது ஒரு நல்ல அப்டேட்டு. ரெண்டாவதாக பாருங்கள். இன் கேஸ் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் மோட்டார் வெஹிக்கல்ஸ் இன்க்ளூடிங் மோட்டார் சைக்கிள்ஸ், எ பையர் ஹேஸ் டு கோட் ஹேர் பேன் இஃப் த ப்ரைஸ் எக்ஸீட்ஸ் ₹5 lakh. இப்போ நீங்கள் ஒரு மோட்டார் வெஹிக்கிள் வாங்குறீங்க, அது இன்க்ளூடிங் 2 வீலர் அல்லது கார் எது வாங்குறதா இருந்தாலும் 5 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக பேன் கார்டு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ், இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் 1962 படி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 2 வீலர் வாங்கும்போது பேன் கார்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ 2 வீலர் முதற்கொண்டு நீங்கள் 5 லட்ச ரூபாய்க்கு மேலே 2 வீலர் வாங்கினா மட்டும்தான் பேன் கார்டு அவசியம். பட் 2 வீலர் நம்ம 5 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்குற மாதிரி இருந்தால் நம்ம பேன் கார்டெலாம் கொடுக்கணும். பட் 5 லட்ச ரூபாய்க்கு உள்ளே தான் மேக்ஸிமம் நம்மளாம் வாங்க முடியும். அடுத்தா பாருங்கள். இன் கேஸ் ஆஃப் ஹோட்டல் ஆர் ரெஸ்டாரண்ட் பில்ஸ், பேமெண்ட்ஸ் மேட் டு கன்வென்ஷன் சென்டர்ஸ் ஆர் பேங்க்வெட் ஹால்ஸ் ஆர் எ பர்சன் என்கேஜ்ட் இன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், பேன் வில் பி மேண்டடரி இஃப் த பேமெண்ட் எக்ஸீட்ஸ் ₹1 lakh. அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலில் ஒரு ஹால் புக் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு ஈவெண்ட் வந்து நடத்துகிறீங்க அப்படிங்கும்போது அந்த ஹோட்டல் அல்லது ரெஸ்டாரண்ட் பில் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னா மட்டும்தான் பேன் கார்டு அவசியம். இப்போ இருக்கக்கூடிய ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா 50,000 ரூபாய்க்கு மேலே போச்சுனாவே நீங்கள் பேன் கார்டு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லுது. பட் இப்போ அந்த லிமிட்டு 1 லட்ச ரூபா உயர்த்திருக்காங்க. இது எல்லாமே ஏப்ரல் 1, 2026 தான் நடைமுறைக்கு வரப்போகுது. அடுத்தபடியாக முக்கியமாக நம்ம இதை பார்க்கணும். இன் கேஸ் ஆஃப் பர்ச்சேஸ் ஆர் சேல் ஆர் கிஃப்ட் ஆர் ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் ஆஃப் எனி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, பேன் வில் பி மேண்டடரி இஃப் த டிரான்சாக்ஷன் காஸ்ட் இஸ் மோர் தென் ₹20 lakh as against the existing limit of ₹10 lakh அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அசையா சொத்து வாங்குறீங்க, ஒரு நிலமாக இருக்கட்டும், ஒரு வீடாக இருக்கட்டும், ஒரு ஃப்ளாட்டாக இருக்கட்டும், அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், நீங்கள் ஜாயிண்ட்டாக வாங்கினாலும் சரி, கூட்டுப்பட்டாவாக வாங்கினாலும் சரி, இல்லை வேறு யாருக்காவது கிஃப்ட் டீடாக கொடுக்குறீங்க அப்படின்னாலும் சரி, 10 லட்ச ரூபா வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய நடைமுறைப்படி பேன் கார்டு தேவையில்லை. ஆனால் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா பேன் கார்டு வேணும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 10 லட்ச ரூபா அப்படிங்கிற லிமிட்டை உயர்த்தி இருக்கிறாங்க. ஏப்ரல் 1, 2026 20 லட்சமாக உயர்த்தியிருக்கிறாங்க. அப்போது 20 லட்ச ரூபா வரைக்கும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் பேன் கார்டு கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. த நெக்ஸ்ட், பேன் வில் பி மேண்டடரி ஃபார் ஸ்டார்டிங் அண்ட் அக்கௌண்ட் பேஸ்ட் ரிலேஷன்ஷிப் வித் அன் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு இன்சூரன்ஸ் போடுறீங்க, ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா 50,000 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக பேன் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதா இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை. ஆனால் ஏப்ரல் 1, 2026 நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாவே சரி கண்டிப்பாக பேன் கார்டு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஏதாவது ட்ராவல் அப்போ அந்த ஃபுட்டு, நான் ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் கேப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் ஒரு மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்னுடைய லிமிட் வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போது உங்கள் கம்பெனி தரப்புலேருந்து ஃபுட்டு கொடுக்குறாங்க, இல்லை வேறு ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இல்லை மீல் சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்கன்னா ஒரு நாளைக்கு
இரநூறுபா, அதாவது ஒரு மீலுக்கு இரநூறுபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரநூறுபா வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் வந்து கட்ட தேவையில்ல. ரெண்டாவதாக மோட்டார் கார்ஸ், அதாவது 1.6 லிட்டர் கெப்பாசிட்டி இன்ஜின் கெப்பாசிட்டி உள்ள ஒரு வண்டி நீங்கள் ஒரு மாதத்துக்கு கேப் எடுத்து ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 8000 அப்படின்னு சொல்கிறாங்க. அதே 1.6 மேலே இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய வண்டிக்கு ஒரு மாதத்துக்கு 10,000 வரைக்கும் நீங்கள் பேன் கார்டு வந்து காமிக்க தேவையில்ல, அதாவது டேக்ஸ் வந்து காமிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இன்க்ளூட்ஸ் த அலவன்ஸ் ஃபார் டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டிரைவருடைய அலவன்ஸும் சேர்த்து தான். நெக்ஸ்ட்டு முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, இந்த டிராஃப்ட் ரோட்ஸில் அச்சாரிய எக்ஸம்ஷன். இப்போ இருக்கக்கூடிய மெட்ரோ சிட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கீங்க, ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது உங்களுடைய அச்சாரிய எவ்வளவோ அதில் 50% நீங்கள் காமிச்சிக்கலாம். மற்ற மெட்ரோ சிட்டிஸ் தவிர மீதி இருக்கக்கூடிய சிட்டிஸ் எல்லாத்துலேயும் 40% தான் காமிக்க முடியும். ஸோ அந்த வகையில் இந்த சிட்டிஸ் எல்லாமே இப்போ நீங்கள் 50% வரைக்கும் அச்சாரியாக காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெங்களூர், பூனே, அகமதாபாத், ஹைதராபாத், நெக்ஸ்ட் டெல்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை, இந்த சிட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அச்சாரியை வந்து கிளைம் பண்ணலாம். ஃபார் த பர்பஸ் ஆஃப் கிளைமிங் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெனிஃபிட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு வச்சுருக்கக்கூடிய நபர்கள், அதே மாதிரி நீங்கள் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அங்கே பேன் கார்டு 20 லட்ச ரூபாய்க்கு மேலே அந்த லேண்ட் வேல்யூ இருந்தால் மட்டும்தான், அந்த பத்திரத்தினுடைய வேல்யூ வந்து 20 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பேன் கார்டு கொடுக்கணும். அதுக்குள்ளே இருந்ததுன்னா பேன் கார்டு அவசியம் கிடையாது அப்படிங்கிறது தான். ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு வந்து எந்த அப்டேட் உங்களுக்கு ஷூட் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.